Hello guys, இது நம்ம சேனல் BMR Ari Stars. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒன் ட்ராப் யூஸ் பண்ணி எப்படி கலர்ஃபுல்லான ஃப்ளவர் பெயிண்டிங் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு நான் ஃப்ளாட் ப்ரஷ்ல ஒன் எட்ஜில் ப்ளூவும் இன்னொரு எட்ஜில் ஒயிட் கலரும் எடுத்திருக்கேன். இதை ஒன் ஸ்ட்ரோக் ரெடி பண்ணி ஒவ்வொரு ட்ராப்ஸ் பெட்டல்ஸாக போட்டு வரேன். நம்ம போடுற ஒவ்வொரு ட்ராப்ஸ் பெட்டல்ஸும் ஒன்றோட ஒன்று டச் ஆகிட்டே தான் வரணும். அப்போ தான் நமக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃப்ளவர் பெயிண்டிங் கிடைக்கும். இந்த ஃப்ளவர் பண்ணி முடிச்சுட்டு நான் அடுத்த ஃப்ளவருக்கு எல்லோ வித் ஒயிட் கலர் எடுத்திருக்கேன். ஒன் ஸ்ட்ரோக் திரும்பவும் நம்ம ரெடி பண்ணோம். ஒவ்வொரு கலர் சேஞ்ச் பண்ணும்போதும் ஒன் ஸ்ட்ரோக் அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணிட்டு தான் பண்ணணும். அப்படி ஒன் ஸ்ட்ரோக் ரெடி பண்ணுறது மூலமாக தான் நம்ம எடுத்த ரெண்டு கலர் இல்லாமல் மூணாவதாக ஒரு டிஃப்ரெண்ட் கலர், அதாவது நம்ம எடுத்த ரெண்டு கலரும் மிக்ஸ் ஆன ஒரு டிஃப்ரெண்ட் கலரோட அழகான ஒரு ஃப்ளவர் நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த எல்லோ வித் ஒயிட் கலர் ஃப்ளவர் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதுக்கு கொஞ்சம் தள்ளியே இதே கலர் ஃப்ளவரை நம்ம பெயிண்ட் பண்ணலாம். ஏன்னா இது கலர்ஃபுல்லாக நம்ம ஒரு பொக்கே மாதிரி பண்ண போகிறோம். அதனால் கலர் கலராக அங்கங்கே அந்த ஃப்ளவர் இருந்தால் நல்லா தான் இருக்கும். இப்போ இந்த ஃப்ளவர் ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்த ஃப்ளவருக்கு நான் ஒயிட் வித் பிங்க் கலர் எடுக்கிறேன். அதுவும் சேம் அதே ட்ராப்ஸ் பெட்டல்ஸ் தான் போடுறேன். ஒவ்வொரு கலர் ஃப்ளவருக்கும் உள்ள யூனிக்னஸ் உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், அந்த ஒயிட் வித் பிங்க்கையே இப்போ பிங்க் சைடு வெளி சைடுக்காக வரா மாதிரி நான் போடுறேன் பாருங்கள். ஆல்ரெடி நம்ம பண்ண ஃப்ளவரில் பிங்க் கலர் உள் சைடாகவும் ஒயிட் கலர் வெளி சைடாகவும் பார்த்தா மாதிரி பண்ணியிருப்போம். அந்த ஃப்ளவர் ஒரு ஸ்டைல்லையும் இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்க ஃப்ளவர் ஒரு ஸ்டைல்லையும் நமக்கு கிடைக்கும். இப்போ நான் அடுத்த ஃப்ளவருக்கு ரெட் வித் எல்லோ கலர் எடுத்திருக்கேன். சேம் அதே மாதிரி ஒன் ஸ்ட்ரோக் ரெடி பண்ணியிருக்கேன். இதை நான் 3 பெட்டல்ஸ் இருக்க ஒரு ஸ்மால் ஃப்ளவர் மட்டும் பண்ணியிருக்கேன். இப்போ அதே கலரை யூஸ் பண்ணி ஃபுல் ஃப்ளவர் பெயிண்ட் பண்ணுறேன். இப்போ நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்க ஃப்ளவரோட பெயிண்டிங் கலர் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பண்ண ஃப்ளவர் மேலே படுற மாதிரி தான் பெயிண்ட் பண்ணுறேன். ஆனாலும் அதோட கலர் இதில் மெர்ஜ் ஆகாது. அதுக்கு நம்ம கொஞ்ச நேரம் காய விட்டோன்னா போதும், இது உடனே காஞ்சிரும். ஆல்ரெடி ஒர்க் பண்ண ஃப்ளவரோட பெயிண்ட் காயலைன்னா அது ரெண்டும் மெர்ஜ் ஆகி கலர் டிஃப்ரெண்ட்டாக காட்டிடும். இப்போ நான் ஃபுல் ஃப்ளவர் ஒர்க் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ இடையில இருக்க கொஞ்சம் கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு இந்த 3 பெட்டல்ஸ் வச்சு ஸ்மால் ஃப்ளவர்ஸ் போடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ட்ராப்ஸ் தான் போடுறேன். அது நமக்கு மொட்டு டிசைன் மாதிரி கிடைக்கும். இப்போ ஃப்ளவர் எல்லாத்துக்கும் லீஃப் போடுறதுக்கு நான் க்ரீன் அண்ட் எல்லோ கலர் எடுத்து ஒன் ஸ்ட்ரோக் ரெடி பண்ணி பெயிண்ட் பண்ணுறேன்.
இப்போ எல்லா ஃப்ளவருக்கும் காம்போ டிசைன் மாதிரி கொடுத்துட்டு லீஃப் போடுறேன். இந்த லீஃப் நம்ம ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். 90 டிகிரியில் வச்சு ப்ரெஷ்ஷை லைட்டாக வளைச்சி திரும்பி 90 டிகிரியிலே எடுத்துகிட்டு போய் முடிக்கிறோம். இந்த ஒன் ஸ்டாக் லீஃப் போட தெரியாதவங்க ஆல்ரெடி போட்ட வீடியோ பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ இருக்க கொஞ்சம் கேப்பையும் ஃபில் பண்ணுறதுக்கு ஸ்மால் லீஃபாக போட்டு ஃபில் பண்ணுறேன். இப்போ இந்த 3 பெட்டல்ஸ் வச்சுருக்க ஃப்ளவரை ஃபில் பண்ணுறதுக்கு ஸ்மால் லீஃப் மாதிரி பண்ணுறேன். அதுக்கு அதே 1 ட்ராப்பை சின்ன சைஸில் போடுறேன். பாருங்கள், அவ்வளோதான். இப்போ நம்மளோட கலர்ஃபுல்லான பெயிண்டிங் ரெடி ஆயிடுச்சு. இனி வர கிளாஸில் அடுத்தடுத்த டிசைன்ஸ் பார்ப்போம்.